நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று வீரமங்கை வேலுநாச்சியார் கதை பற்றி தான் பார்க்க போறோம். தமிழகத்தின் தெற்கில் வீரமும் மரபும் மானமும் கலந்த ஒரு காலம் அது. அரசர்கள் தங்கள் நாட்டை காப்பதற்காக வாளை தூக்கி நின்ற காலம். அந்நேரத்தில் ஆண்களுக்கு இணையாக அல்ல, பல இடங்களில் அவர்களை விட மேன்மையாக போர்க்களத்தில் நின்ற ஒரு பெண் பிறந்தார். அந்த வீர பெண்ணே வீரமங்கை வேலுநாச்சியார். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அரச குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு வேலு என்று பெயர் சூட்டினர். சிறு வயதிலிருந்தே அவள் சாதாரண குழந்தை இல்லை என்பது அனைவருக்கும் புரிந்தது. மற்ற அரச குமாரிகள் போல பூமாலை கோர்த்து விளையாடவில்லை. கையில் வாள் பிடிக்க கற்றாள், குதிரை ஏற கற்றாள். சிலம்பம், வில்வித்தை, வாழ்வீச்சு எதிலும் திறமை காட்டினாள். அவளின் ஆசிரியர்கள் பல முறை ஆச்சரியப்பட்டனர். இவள் ஒரு அரச மகள் மட்டும் இல்லை, நாளை ஒரு படையையே வழிநடத்தப் போகிறாள் என்று. வேலுநாச்சியார் கல்வியிலும் சிறந்தார். தமிழ், சமஸ்கிருதம், உருது, சில வெளிநாட்டு மொழிகளையும் கற்றதாக வரலாறு கூறுகிறது. புத்திசாலித்தனமும் வீரமும் சேர்ந்த ஆளுமை. வயது வளர்ந்தது. அரசியல் சூழலும் மாறியது. இந்திய மண்ணில் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி மெதுவாக தங்கள் ஆட்சி பிடியை இறுக்கிக் கொண்டிருந்தது. பல சிறு அரசுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர திட்டமிட்டனர். அந்நேரத்தில் வேலுநாச்சியார் திருமணமானார். அவர் மணந்தவர் முத்துவடுகநாத தேவர், சிவகங்கை மன்னர். திருமணத்திற்கு பிறகு வேலுநாச்சியார் சிவகங்கை அரசியாக உயர்ந்தார். ஆனால் அவர் வெறும் அரியணையில் அமர்ந்த ராணி அல்ல. மக்களின் துயரத்தை கேட்டார், விவசாயிகளின் பிரச்சனைகளை அறிந்தார், படைத்துறை நிலையை ஆய்வு செய்தார், மன்னருடன் அரச ஆலோசனைகளில் பங்கேற்றார். இதை கண்ட மக்கள் பெருமையுடன் சொன்னார்கள், நமக்கு ராணி கிடைக்கவில்லை, காவல் தெய்வம் கிடைத்திருக்கிறது என்று. ஆனால் அமைதியான காலம் நீடிக்கவில்லை. ஆங்கிலேயர்களின் பேராசை அதிகரித்தது. சிவகங்கை நாட்டின் செழிப்பு அவர்களின் கண்களில் பட்டது. வரி, அதிகாரம், ஆட்சி அனைத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டம் உருவானது. ஒரு நாள் போர் மேகம் சூழ்ந்தது. ஆங்கிலேய படைகள் மற்றும் அவர்களுக்கு துணை நின்ற படைகள் சிவகங்கையை தாக்கத் தொடங்கின. அரண்மனை முழுவதும் பதற்றம். மன்னர் முத்துவடுகநாத தேவர் போருக்கு தயாரானார். வேலுநாச்சியார் கண்களில் அச்சம் இல்லை, ஆனால் மனதில் ஒரு கனமான உணர்வு. இந்த போர் சாதாரணம் அல்ல என்று அவர் மன்னரிடம் கூறினார். நாம் தோற்றாலும் பரவாயில்லை, ஆனால் அடிமையாக கூடாது என்றார். போர் வெடித்தது. வாள் மோதும் சத்தம், குதிரைகள் பாயும் சத்தம், வீரர்கள் முழக்கம். சிவகங்கை நிலம் இரத்தத்தால் சிவந்தது. அந்த கொடிய போரில் மன்னர் முத்துவடுகநாத தேவர் வீரமரணம் அடைந்தார். அந்த செய்தி வேலுநாச்சியாரை சிதைத்தது. கணவர் இறந்தார், நாடு கைமாறியது, எதிரிகள் நெருங்கினர். ஆனால் அவர் உடைந்து விழவில்லை. அந்த தருணத்தில்தான் ஒரு ராணி ஒரு புரட்சியாளராக மாறினார். கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் அந்த கண்ணீருக்குள் எரிந்தது கோபம். அவர் சபதம் எடுத்தார், என் நாட்டை மீட்காமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஆங்கிலேயர்களுக்கு இந்த மண்ணின் பெண் யார் என்று காட்டுவேன் என்று சபதமிட்டாள். அந்த சபதம் தமிழர் வரலாற்றை மாற்றப் போகிறது. போர்க்களத்தில் கணவனை இழந்த துயரம் இன்னும் மனதில் எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் வேலுநாச்சியார் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டார், இப்போது அழுவதற்கான நேரமில்லை என்று. உயிர் பிழைக்க வேண்டும், படையை மீண்டும் அமைக்க வேண்டும், சரியான நேரத்தில் எதிரிகளை வீழ்த்த வேண்டும்.
ஆங்கிலேய படைகள் சிவகங்கை முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரத் தொடங்கின. அரண்மனை மீது கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. வேலு நாச்சியாரை உயிருடன் பிடிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறந்தது. இந்த சூழலில் வேலு நாச்சியாருக்கு துணையாக நின்றவர்கள் மருதுபாண்டிய சகோதரர்கள், தமிழர் வரலாற்றின் மறக்க முடியாத வீரர்கள். பெரிய மருது, சின்ன மருது இருவரும் வாளில் மட்டுமல்ல, யுத்த தந்திரத்திலும் சிறந்தவர்கள். அவர்கள் ராணியிடம் கூறினர், அரசியாரே, இப்போது நேரடியாக மோதுவது ஆபத்து. முதலில் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றனர். மனதை கடினப்படுத்திய வேலு நாச்சியார் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் இரவோடு இரவாக சிவகங்கையை விட்டு வெளியேறினார். அந்த பயணம் சாதாரணமல்ல. காடு, மலை, ஆறு, எதிரி கண்காணிப்பு, ஒவ்வொரு அடியும் உயிர் பணயம். இரவின் இருளில் குதிரை ஓட்டிச் சென்ற ராணியின் கண்களில் ஒரு தீ மட்டுமே எரிந்தது. பழி, என் கணவனின் இரத்தத்துக்கு நீதி வேண்டும் என்ற பழிதான் அது. சில நாட்கள் மறைவிடங்களில் தங்கி ஆதரவாளர்களை தேடினர். பல சிற்றரசர்களிடம் உதவி கேட்டனர். சிலர் பயந்தனர், சிலர் மறுத்தனர். ஆனால் வேலு நாச்சியார் மனம் தளரவில்லை. அப்போது அவருக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைத்தது. ஹைதர் அலி மைசூரின் சக்தி வாய்ந்த அரசர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார். இதை கேட்ட வேலு நாச்சியார் உடனே முடிவு செய்தார், அவரை சந்திக்க வேண்டும் என்று. மருது சகோதரர்களுடன் நீண்ட பயணம் தொடங்கியது. பல நாட்கள் கழித்து அவர்கள் மைசூரை அடைந்தனர். அரண்மனை மண்டபத்தில் ஹைதர் அலி அமர்ந்திருந்தார். அவர் முன் வந்தார் வேலு நாச்சியார். அவர் சாதாரண உதவி கேட்கவில்லை, தன் நாட்டை மீட்க படை, ஆயுதம், ஆதரவு கேட்டார். வரலாறு கூறுவது, வேலு நாச்சியார் உருது மொழியில் ஹைதர் அலியுடன் பேசியதாக. அது ஹைதர் அலியை ஆச்சரியப்படுத்தியது. அவர் மனதில் நினைத்தார், இவர் சாதாரண ராணி இல்லை, அரசியலும் போர்த்தந்திரமும் அறிந்த வீரமங்கை என்று. ஹைதர் அலி கேட்டார், நீங்கள் உண்மையிலேயே ஆங்கிலேயர்களை வெல்ல முடியும் என்று நம்புகிறீர்களா என்றார். வேலு நாச்சியார் பதில் சொன்னார், நம்பிக்கை இல்லையெனில் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் என்று. அந்த வார்த்தைகள் மண்டபத்தில் ஒலித்தன. ஹைதர் அலி சிரித்தார். அவர் எழுந்து நின்று கூறினார், உங்களுக்கு என் உதவி கிடைக்கும் என்று. அந்த நிமிடம் வேலு நாச்சியாரின் போராட்டத்தில் திருப்புமுனையாக அமைந்தது. ஹைதர் அலி படை வீரர்கள், ஆயுதங்கள், பயிற்சி, பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்கினார். அடுத்த பல ஆண்டுகள் வேலு நாச்சியார் அமைதியாக இருந்ததில்லை. அவர் படையை பயிற்றுவித்தார். பெண்களுக்கே தனி படைப்பிரிவு அமைத்தார். அந்த படையில் தனித்துவமாக விளங்கிய வீராங்கனை குயிலி. குயிலி ராணிக்காக உயிரையே கொடுக்க தயங்காத வீரப்பெண். சிலம்பம், வாள், உளவுத்துறை எதிலும் சிறந்தாள். வேலு நாச்சியார் தனது படைக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார், நாம் வெறும் போர் செய்ய போவதில்லை, நம் மண்ணை மீட்கப் போகிறோம் என்று. ஆண்டுகள் கடந்து சென்றன. இறுதியாக காத்திருந்த தருணம் வந்தது. சிவகங்கையை மீட்டெடுக்க தாக்குதல் நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ராணி தனது வாளை கையில் எடுத்தார். அவரது குரல் முழங்கியது, இப்போது தொடங்கும் போர் நம் சுதந்திரத்தின் தொடக்கம் என்று. படை வீரர்கள் முழங்கினர், வீரமங்கை வாழ்க என்று முழங்கினர். பெரும் தாக்குதலுக்கான திட்டம் தயாரானது. ஆனால் அந்த வெற்றிக்காக ஒருவர் செய்ய போகும் தியாகம் வரலாற்றையே அதிர வைக்கப் போகிறது. பல ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருந்த போரின் நாள் வந்துவிட்டது. சிவகங்கை கோட்டையை சுற்றி ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கோட்டைக்குள் ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், பீரங்கிகள் குவிக்கப்பட்டிருந்தன. வேலு நாச்சியார் எல்லாவற்றையும் கவனமாக ஆய்வு செய்தார். நேரடியாக தாக்கினால்
பல வீரர்கள் உயிரிழக்க நேரிடும். அப்படியென்றால் வெற்றியை எப்படி பெறுவது? அந்த இரவு ராணி தன் முக்கிய வீரர்களுடன் ஆலோசனையில் அமர்ந்தார். அருகில் மருதுபாண்டிய சகோதரர்கள், மறுபுறம் வீராங்கனை குயிலி. அனைவரும் அமைதியாக இருந்தனர். அப்போது குயிலி எழுந்தாள். அவளது கண்களில் அசைக்க முடியாத தீர்மானம். அரசியாரே, ஆயுத களஞ்சியம் அழிந்தால் எதிரியின் பலம் பாதியாகும் என்றாள். வேலு நாச்சியார் தலையசைத்தார். ஆனால் அங்கு செல்வது இயலாதது, கடுமையான காவல் உள்ளது என்றாள். சிறிது நேரம் மௌனம். பின்னர் குயிலி மெதுவாக சொன்னாள், செல்ல வழி இருக்கிறது என்று. அவள் திட்டத்தை கூறத் தொடங்கினாள். அடுத்த நாள் விஜயதசமி திருவிழா. கோட்டைக்குள் பெண்கள் வழிபாட்டிற்காக அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். குயிலின் திட்டத்தை கேட்ட அனைவரும் அதிர்ந்தனர். வேலு நாச்சியார் உடனே மறுத்தார். இல்லை, அது மிக ஆபத்தானது என்றார். ஆனால் குயிலி அமைதியாக சிரித்தாள். இந்த மண்ணுக்காக யாரோ ஒருவர் உயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றாள். அந்த வார்த்தைகள் மண்டபத்தில் கனமாக விழுந்தன. வேலு நாச்சியாரின் கண்கள் நனைந்தன. குயிலி ராணியின் முன் மண்டியிட்டு கூறினாள், நீங்கள் உயிருடன் இருக்க வேண்டும் அரசியாரே, இந்த நாட்டிற்கு நீங்கள் தேவை என்றாள். அந்த இரவு குயிலி தன் இறுதி பயணத்திற்கு தயாரானாள். அவள் உடல் முழுவதும் நெய்யை ஊற்றிக்கொண்டாள். அது வெறும் எண்ணெய் அல்ல, அது ஒரு தீர்மானத்தின் தீ. காலை உதித்தது. பெண்கள் குழுவுடன் குயிலி கோட்டைக்குள் நுழைந்தாள். யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அவள் மெதுவாக ஆயுத களஞ்சியத்திற்கு அருகே சென்றாள். இதய துடிப்பு வேகமானது. ஆனால் பயமில்லை. அவளது மனதில் ஒரே குரல், வேலு நாச்சியார் வெல்ல வேண்டும் என்பதே அது. அடுத்த நொடியில் குயிலி தன்னையே தீயிட்டு கொண்டாள். அவளது உடல் தீப்பந்தமாக மாறியது. அவள் முழு வேகத்தில் ஆயுத களஞ்சியத்துக்குள் பாய்ந்தாள். பூம் என்று பெரும் வெடிச்சத்தம். பூமி அதிர்ந்தது. கோட்டை முழுவதும் புகை சூழ்ந்தது. ஆங்கிலேயர்களின் ஆயுத களஞ்சியம் சிதறி நொறுங்கியது. துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் அனைத்தும் தீயில் கரைந்தன. அந்த சத்தம் கேட்டவுடன் வேலு நாச்சியார் வாளை உயர்த்தினார். இப்போதே தாக்குங்கள் என்றார். மருது சகோதரர்கள் படையுடன் பாய்ந்தனர். வாள்கள் மின்னின. போர் முழக்கம் வானை கிழித்தது. ஆங்கிலேயர்கள் குழப்பத்தில் சிக்கினர். அவர்களிடம் ஆயுதம் இல்லை. எதிர்ப்பு பலவீனமடைந்தது. வேலு நாச்சியார் நேரடியாக போர்க்களத்தில் குதித்தார். ஒரு கையில் கேடயம், மற்றொரு கையில் வாள். அவர் முன்னேறிய போது வீரர்கள் உற்சாகமடைந்தனர். வீரமங்கை வாழ்க என்று கோஷமிட்டனர். போரின் ஒவ்வொரு நொடியும் வரலாறாக மாறியது. குயிலியின் தியாகம் வெற்றிக்கான கதவை திறந்திருந்தது. இப்போது சிவகங்கை மீட்பு சில அடிகள் தூரத்தில் இருந்தது. குயிலியின் தியாகத்தால் ஆங்கிலேயர்களின் ஆயுத களஞ்சியம் சாம்பலானது. வெடிப்பின் அதிர்ச்சியில் எதிரிகள் திக்குமுக்காடினர். அந்த ஒரு கணமே வேலு நாச்சியார் காத்திருந்த வாய்ப்பு. வாளை உயர்த்திய ராணி போர்க்களத்தில் முழங்கினார். இன்று நம் மண்ணை மீட்கும் நாள், முன்னேறுங்கள் என்றாள். அந்த குரல் 1000 வீரர்களின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. மருதுபாண்டிய சகோதரர்களின் தலைமையிலான படைகள் 4 திசைகளிலிருந்தும் கோட்டைக்குள் புகுந்தன. குதிரைகளின் கால் ஒலி, வீரர்களின் முழக்கம், வாள்களின் மோதல். சிவகங்கை நிலம் மீண்டும் போரின் வெப்பத்தில் தகித்தது. ஆங்கிலேய தளபதிகள் தங்கள் வீரர்களை திரட்ட முயன்றனர். ஆனால் ஆயுதங்கள் அழிந்ததால் அவர்கள் பலம் பாதியாகிவிட்டது. ஒருபுறம் மருது சகோதரர்கள் மின்னல் வேகத்தில் எதிரிகளை வீழ்த்தினர்.
மற்றொரு புறம் வேலு நாச்சியார் நேரடியாக எதிரி படைகளின் மையத்திற்குள் பாய்ந்தார். அவரை பார்த்த எதிரிகள் சில நொடிகள் திகைத்தனர். இவர் ராணியா அல்லது போர் தெய்வமா என்று அவர்கள் மனதில் அச்சம் எழுந்தது. வேலு நாச்சியாரின் ஒவ்வொரு வாழ்வீச்சும் தீப்பொறி போல் பறந்தது. அவர் பின்னோக்கி பார்க்கவில்லை. அவரது மனதில் ஒரே காட்சி. கணவர் முத்துவடுகநாத தேவர் வீழ்ந்த தருணம். அவரது உள்ளத்தில் எழுந்த குரல், இன்று உங்கள் இரத்தத்திற்கு நீதி கிடைக்கும் என்று. போர் பல மணி நேரம் நீடித்தது. மெதுவாக ஆங்கிலேயர்களின் எதிர்ப்பு உடைந்தது. ஒருவருக்கொருவர் பின்வாங்கத் தொடங்கினர். இறுதியில் சிவகங்கை கோட்டையின் மீது மீண்டும் தமிழ் மண்ணின் கொடி உயர்ந்தது. அந்த தருணம் சாதாரண வெற்றி அல்ல, அது அடிமைத்தனத்திற்கு எதிரான எழுச்சி. அது ஒரு பெண் தனது அறிவாலும் வீரத்தாலும் பேரரசை சவால் செய்த வரலாறு. மக்கள் ஆனந்த கண்ணீருடன் முழங்கினர். வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க என்று மக்கள் முழங்கினர். சிவகங்கை மீண்டும் தனது அரசியை பெற்றது. வேலு நாச்சியார் அரியணையில் அமர்ந்தபோது அவரது கண்களில் பெருமையும் துயரமும் கலந்திருந்தது. ஏனெனில் இந்த வெற்றி பல உயிர்களின் விலைக்குப் பெற்றது. குறிப்பாக குயிலியின் தியாகத்தை நினைத்து ராணியின் கண்கள் நனைந்தன. அவர் மெதுவாக கூறினார், இந்த வெற்றி என்னுடையது அல்ல, இந்த மண்ணுக்காக உயிர் தந்த ஒவ்வொரு வீரருடையது என்று. அவரது ஆட்சி மீண்டும் தொடங்கியது. மக்கள் நிம்மதி அடைந்தனர். நாடு மீண்டும் வளம் பெறத் தொடங்கியது. ஆனால் வேலு நாச்சியாரின் பெயர் அரசியாக மட்டுமில்லை, இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி வெற்றி பெற்ற முதல் ராணி என்ற பெருமையுடன் வரலாற்றில் நிலைத்தது. அவர் பின்னாளில் தனது அரசு பொறுப்புகளை மகள் வெள்ளச்சி நாச்சியாருக்கு ஒப்படைத்தார். 1796ஆம் ஆண்டு வீரமங்கை வேலு நாச்சியார் இம்மண்ணை விட்டு பிரிந்தார். ஆனால் உண்மையில் அவர் மறைந்து விட்டாரா? இல்லை. இன்றும் தமிழ் மண்ணில் ஒரு பெண் தைரியமாக எழுந்து நிற்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வேலு நாச்சியாரின் ஆன்ம வீரம் உயிருடன் இருக்கிறது. அவரது கதை நமக்கு சொல்லும் பாடம், வலிமை உடலில் மட்டுமில்லை, மன உறுதியிலும் இருக்கிறது. ஒரு பெண் தீர்மானித்தால் வரலாற்றையே மாற்ற முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். இன்றும் நாம் தலைவணங்கி சொல்லுகிறோம், வீரமங்கை வேலு நாச்சியார் புகழ் என்றும் நிலைக்கட்டும்.